நாம் இந்த அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் நம்முடைய அருமையான ஐயா நம்மை விட்டு கடந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போயிருக்கிற அன்பான ஜேம்ஸ் லூர்சாமி ஐயா அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நேரத்திலே இந்த ஜெப கூடுகையை ஆசீர்வதிக்கும்படியாக நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் உதயகுமார் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். பாஸ்டர் உதயகுமார் அவர்கள் இப்பொழுது இந்த அடக்க ஆராதனையினுடைய ஆரம்பத்திற்காக ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த காலை பொழுதுக்காக ரெண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே, ஜேம்ஸ் லூர்சாமி ஐயா ஆண்டவரே எங்களோடு கூட வாழ்ந்து ஆண்டவரே சபையிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே சாட்சியாய் வாழ வைக்கும்படி தேவன் அனுகிரக செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை இந்த பூமியிலே நீ வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவரே அவருடைய ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுபடி வந்திருக்கும்படி நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, அந்த நாளில் உம்முடைய கிருபையோடு கூட இந்த குடும்பத்தோடு இருந்தது போல ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்தில் வந்தாலும் ஆண்டவரே மாம்சரீதியாக அவருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகள், கண்ணீர்கள், எல்லா விதமான கத்தாவே தகப்பனே பலவீனங்களுக்கு மத்தியிலே நீ ஆறுதல்படுத்துவீராக. வந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கொடுங்க. பலவீனப்படுத்தி இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கிருபையினால் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. விசேஷமாய் ஆண்டவரே இந்த அடக்கம் ஆராதனையை கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல்படுத்துவீராக. இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்றதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த அடக்க ஆராதனையை கர்த்தர் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் நீ நடத்தி கொடுப்பீராக. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த அடக்காராதனை நடத்துகிற போதுகிற ஐயாவும் அப்படியே சபையார் யாவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆறுதல்படுத்துவீராக. அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த அடக்காராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் நீ நடத்தி கொடுங்க அப்பா. ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே பாடலாம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்கிற பாடலை நாம் யாவருமாய் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையின் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லானையின் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய்
வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் ஆண்டவருக்கு மகிமை. பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் இந்த குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். பரலோகத்தின் பிதாவே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அருமையான ஐயா அவர்களை இழந்திருக்கிற அருமையான ஆண்டவரே குடும்பத்தாரை உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வைக்கிறோம். நாதா, அருமையான ஐயா அவர்களை இழந்திருக்கிற அப்படிய துணைவியாருக்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களை தேவன் நீர் பலப்படுத்துவீராக. நாதா, ஆண்டவரே, நாங்கள் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரே அதற்கு ஈடாகாது. நாதா, என் தேவன் தான் ஆண்டவரே ஆறுதல் செலுத்த முடியும். ஆண்டவரே, எங்கள் தேவன் இப்பொழுது நீர் அவர்களை தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. நாதா ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே தேவ புருஷர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்த போதெல்லாம் ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மோசே இந்த இடத்தை விட்டு கடந்த போது யோசுவாவை பார்த்து சொன்னீங்களே, நாதா ஆண்டவரே மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவன் ஆண்டவரே அம்மாவோடு கூட கர்த்தர் நீர் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக. நாதா ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய ஆவியானவர் அவர்களை முழுவதுமாக நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்படியே ஆண்டவரே மகள் ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே மருமகன் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் ஆறுதல் தருவீராக. நாதா ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல எங்கள் ஆண்டவர் தேற்றும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ஐயா அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பூமியில இருந்தபோது அவர் எப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டாரோ, இந்த குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் உழைத்தாரோ, எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை ஆண்டவரை சாட்சியாக ஆண்டவருக்குள் வழி நடத்தினாரோ, அதே போல ஆண்டவரே கர்த்தாவே அருமையான அம்மா அவர்களும் அவருடைய மகள் ஆண்டவரே குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவரை கர்த்தாவே சேர்ந்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே தொடர்ந்து வாழ, ஆண்டவரை குடும்பத்தை பலப்படுத்த, உமக்குள்ளாக பலப்பட வளர எங்கள் தேவன் ஆண்டவரை உதவி செய்வீராக. நாதா ஆண்டவரே தேவன் தொடர்ந்து தேவரீர் இந்த குடும்பத்தை பலப்படுத்தி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஐயாவுடைய சகோதரர் இங்கே இருக்கிறார். அவர் இளைய சகோதரர் நினைக்கிறேன். அவருடைய தம்பி இருக்கிறார். 2 தம்பிமார்கள் அவருக்கு இருக்கிறாங்க, இங்கே இருக்காங்க. அதில் ஒருவர் அவரை குறித்து சில வார்த்தைகள் நம் மத்தியிலே சாட்சியாக பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் அந்தோணிசாமி பிரான்சிஸ்கா மேரி இவர்களின் 3வது மகனாக கடலூரிலே பிறந்து 17/9/1943 பிறந்து அங்கிருந்து பிறகு மதுரைக்கு குடும்பமாக அங்கு சென்று 48ஆம் வருடம் மதுரை நேரு ஆரம்ப பாடசாலையில் முதல் வகுப்பில் சேர்ந்து நடுநிலைப்பள்ளியை முடித்துவிட்டு அதன் பிறகு மதுரை அமெரிக்கன் கல்லூரி உயர்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை முடித்து பின்பு தமிழ்நாடு டிஎன்பிசி எல்லாம் டான்சி எழுத்தராக பணியில் அமர்த்தப்பட்டு அதன் பிறகு 68ஆம் வருடம் 26/8/68 சென்னை யூஜின் புஷ்பம்மா இவர்களுடைய மகள் ஜெசிந்தாவை திருமணம் செய்து குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி 3 மகள்களை ஈன்று நல்ல தகப்பனாக அவர்கள் வளர்ந்து பிள்ளைகளை முன்னேற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம்
5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை 9வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனி நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மனிதர் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து ரொம்ப அழகாக நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்றால் முதலாவது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். ஆபிரகாமை எப்பொழுதெல்லாம் நாம் சிந்திக்கிறோமோ படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு உடனடி ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப கீழ்ப்படிதலான ஒரு மனிதர் என்று நாம் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். உண்மையிலேயே உலகத்திலே நிறைய மனிதர்கள் இருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் விசேஷமானவர்களாக சிறந்தவர்களாக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாராவது மரிக்கும்போது தான் நாம் என்ன நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே என்று நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களாய் இராமல் வாழ்கிற மக்களுடைய மரணத்தை யாரும் பெரிதாக பேசுகிறதில்லை, அதை பெரிதுபடுத்துகிறதும் இல்லை. ஆபிரகாமை பொறுத்தவரை ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கூட என்ன நினச்சிருப்பாங்க, அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, என்ன ஒரு அருமையான தகப்பன், அவர் இவ்வளோ சீக்கிரமாக இறந்து போயிட்டாரே என்று அவருடைய பிள்ளைகள் கூட நினச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த ஐயாவும் ஒரு அருமையான மனிதர். ஒருவேளை அவரோடு கூட நெருங்கி பழகிய அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அது தெரியும், அவருடைய சகோதரர்களுக்கு அவரை குறித்து தெரியும், சபை மக்களுக்கு அவரை குறித்து தெரியும், அவருடைய மருமக்கள்மார் பேரப்பிள்ளைகளுக்கு அவரை குறித்து தெரியும். ஆனால் ஒரு 15 வருடமாக அவரை குறித்து எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும், ரொம்ப நெருக்கமாக அவரை குறித்து தெரியும். அவருடைய காரியங்களை எல்லாம் பேசுவதற்கு இது சரியான சமயமாக எனக்கு தெரியல. ஆகவே நான் நீண்ட நேரம் அவரை குறித்து பேச முடியாது. ஆண்டவருக்கு சித்தமானால் அவருடைய ஜெப கூட்டத்திலே நான் அவரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விசேஷம், ஒரு பெரிய கீழ்ப்படிதல். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆண்டவரை பார்த்தாரோ இல்லையோ, அவருக்கு ஊழியக்காரங்க சொன்னால் அது தெய்வ வாக்கு தான், அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேச மாட்டார். நாம் அவரை கூப்பிட்டு ஐயா இப்படி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர்கிட்ட இருக்கிற அந்த கீழ்ப்படிதலை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சில காரியங்கள் பிடிக்கும், சில காரியங்கள் பிடிக்காது. பிடிக்காத காரியங்களை கூட எனக்கு இது பிடிக்கலையேன்னு சொல்ல மாட்டார். அது பிடிக்குதோ அவருக்கு பிடிக்கலையோ ரொம்ப கீழ்ப்படிவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வயசு என்ன, நம்ம வயசு என்ன, அவர் நாம் சொல்கிறதுக்கு அப்படியே ஒபே பண்ணுவார். அவருக்கு ஒன்று தான், உங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க நமக்கு, நாம் அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். அவரை ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திட்டோன்னா அதிலிருந்து அவர் வெளியே வரவே மாட்டார் கடைசி வரைக்கும். அவர் ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவரை ஈடுபடுத்திட்டு அந்த விஷயத்தில் அவருக்கு ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஈடுபாட்டிலிருந்து அவரை வெளியே கொண்டாடவே முடியாது. அப்படியே அந்த குறிப்பிட்ட வேலையில்
அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஆழமாக அப்படி மூழ்கி போவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. பிரதர் ஆனந்தன் பிரதருக்கு தெரியும், அவருக்கு சர்ச்சில் நிறைய வேலை பார்த்துருக்காரு. நம்ம சர்ச்சுக்கு இப்போ இந்த வீட்டினுடைய உறவினராக அவர் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இவருடைய காரியங்கள்லாம் தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெரிய சர்ச் மேலே இருக்கிற அந்த ஷெட் முழுக்க அவர் தான் பண்ணார். அப்போ இவர் என்ன செஞ்சார் அங்கே என்னமோ, அந்த நேரம் அவர் உறவினராக இல்லை. பிரதர் ஆனந்தன் அந்த நேரத்தில் இந்த குடும்பத்தின் உறவினராக இல்லை. ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் இவருடைய ஈடுபாடு எப்படி இருந்தது, இவர் அந்த திருச்சபைக்காக எவ்வளவாக பாடுபட்டார், அந்த ஊழியத்திற்காக அவர் எவ்வளவு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாம்னா நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது விசுவாசம்தான். அவருக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் இருந்துச்சு. நம்ம எல்லாம் விசுவாசத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் அவருடைய விசுவாசம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எப்படி தெரியுமா, நம்மளை மாதிரி எந்த காரியங்கள்லையும் பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கலை. ஆனாலும் அவருடைய குடும்பத்துக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, அவங்களுக்காக அவர் ரொம்ப விசுவாசமாக ஜெபம் பண்ணுவார். ஒரு பெரிய விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை. நிறைய கஷ்டங்கள் இருக்கும், பேரப்பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்கும். அந்த நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவார். ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நான் நல்லா ஜெபம் பண்ணேன். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறது எல்லாம் தெரியும், ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறது தெரியாது, அமைதியாக இருப்பார். ஆனால் நிறைய ஜெபம் பண்ணுவார். நல்லா ஜெபம் பண்ணேன் சொல்லுவார். ஒரு சபை காரியத்தை சொன்னோன்னா கூட சொல்லுவார், டெய்லி அதுக்காக நான் வேண்டிக்கிடுறேன். ரோமன் கேத்தலிக் பேட்டர்னில் பேசுவார். டெய்லி அதுக்காக நான் வேண்டிக்கிடுறேன் ஐயா, நான் வேண்டாத நாளே கிடையாது, தினமும் வேண்டிக்கிடுறேன் அதுக்காக அப்படிம்பார். அப்படி ஒரு விசுவாசம் அவருக்கு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நாம் வேண்டிக்கிடுற காரியங்களையெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த நம்பிக்கை அவருக்கு. அதனால் அவருடைய குடும்பம் பாருங்கள், குடும்பத்தில் எல்லாருமே ஏறக்குறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம், அவர் ரொம்ப விசுவாசமாக ரொம்ப அறிக்கை செஞ்ச விஷயம் என்னென்னா, அவருடைய பேரன் ஊழியத்துக்கு வந்தப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பின்னால் நிற்கிறாரு ஃப்ராங்க்லின் ஊழியத்துக்கு, முழு நேர ஊழியத்திற்கு வந்தபோது அவருக்கு ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம். என்கிட்ட சொன்னார், பேரன் ஊழியத்துக்கு போயிட்டாங்க, அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேங்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பையன் வர்றதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவன் அப்போ தான் பிஇ முடிச்சிருக்கிறான், முடித்த உடனே அவன் ஊழியத்துக்கு போகிறேங்கிறான். அப்பா அம்மாவை கூட கஷ்டமாக தெரிஞ்சிருக்கோம், ஆனால் ஒரு தாத்தாவா அவருக்கு ஒரே சந்தோஷம், பேரன் ஊழியத்துக்கு போகிறேங்கிறான், ஊழியம் செய்ய போகிறேங்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர் அப்படிம்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு ரொம்ப தியாகமான ஒரு மனிதர். ஆபிரகாம் மாதிரி ரொம்ப தியாகம். நீங்கள் அவரை எதை தியாகம் பண்ண சொன்னாலும் தியாகம் பண்ணுவார். நீங்கள் எதையுமே அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கவே மாட்டார். அதில் அவருடைய தியாகத்தில் ஒன்று என்னென்னா, அவருடைய வயசுக்கு மிஞ்சி சில நேரங்களில் 12 மணி நேரம் கூட உட்கார்ந்து எனக்காக வேலை பார்த்துருக்கிறார். 12 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து. இப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறோமே, அதே இந்த இடத்துல அவர் இருந்திருந்தாருன்னா அவரே எல்லா நிகழ்ச்சியும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்தால் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும், அந்த மாதிரி செய்வார். அவருடைய வயசுக்கு மிஞ்சிய யோசனைகள். ஒரு சர்ச்சில் ஒரு ஃபேமிலி சண்டே வருது அப்படின்னா பல மணி நேரங்கள் வேலை பார்ப்பார். ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து அவரை இங்கே விடுவாங்க. சில நேரங்கள் அவரே பஸ்ஸில் வருவார். திரும்ப அதிகாலையிலே கிளம்பி அங்கே உட்காந்து பழையபடி ஆஃபீஸில் அவர் வேலையை பார்க்க தொடங்கிடுவார். உலகத்தில் எது நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அவருடைய வேலை என்னவோ அதை பற்றி அப்படி அதிலேயே மூழ்கி அப்படி வேலை பார்ப்பார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெரிய நல்ல காரியம் என்னென்னா, தினமும் ஞாயிற்றுக்கிழமையானா நான்
அவர், என்னுடைய மகள், 3 பேரும் என்னுடைய மனைவி. சில நேரங்களில் 4 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே டேபிளில் சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் பேசுவோம், நீண்ட நேரம் பேசுவார். நிறைய விஷயங்கள் அவர் பேச மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார், நிறைய காரியங்கள் அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். சபைக்கு இதை இப்படி பண்ணணுமே, இதை இப்படி செய்யணுமே, இதுக்கு இது இவ்வளோ தேவை இருக்குது, அதுக்கு அவ்வளவு தேவை இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே தெரியாத நிறைய விஷயங்களை என்கிட்ட பேசுவார். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப மணி போகிறதே தெரியாது. என் மகளும் கூட உட்காந்துருப்பா. தாத்தா சீக்கிரம் சாப்பிடுங்க தாத்தா அப்படின்பா. இல்லைம்மா மெதுவாக சாப்பிடலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்ட்டு நிதானமாக சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுவார். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் எங்கள் வீட்டில் காலை உணவு சாப்பிடுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க சபையில் 2 பேரும் ரொம்ப உரிமையாக தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அதில் ஒருத்தர் இவர். ரொம்ப உரிமையாக அவர் உள்ளே வந்தோன்னே தாத்தா வாங்க தாத்தா அப்படிம்பாங்க. அவங்க நேற்று ரொம்ப கலங்கி போயிட்டாங்க, பிள்ளைகள் ரொம்ப கலங்கிட்டாங்க. ரொம்ப அவங்க மனசு ஒரு மாதிரி அவங்களுக்கு உடஞ்சி போச்சு பிள்ளைகளுக்கு. அது ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு எங்களுக்கு. அவருடைய தியாகம் என்னை கேட்டிங்களா, சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொன்னால், இவரை மாதிரி ஒரு 10-50 பேர் சபைக்கு இருந்தாங்கன்னா நாம் நினைக்கிறத விட பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அவர் முன்னால் வரணும்னு ஆசைப்பட மாட்டார், எதுக்கும் ஆசைப்பட மாட்டார், காசுக்கு ஆசைப்பட மாட்டார், ஒரு பாராட்டுக்கு ஆசைப்பட மாட்டார், புகழுக்கு ஆசைப்பட மாட்டார், ஒன்றுக்குமே அவர் ஆசையே பட மாட்டார். அப்படி ஒரு ஆளை நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம், கடவுள் அவருக்கு கொடுத்திருந்ததான அந்த தியாக சிந்தை, அவருக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் அந்த வயசில். ஆனால் சொல்லவே மாட்டார். எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பார். ஐயா கரெக்டாக நிற்பார். அந்த டைமுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து நிற்பார். நேற்று கூட கோயிலில் நான் சொன்னேன், ஏறக்குறைய 100க்கு மேலே கல்யாணங்களை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நான் ரிஜிஸ்டர் வாங்கின மேரேஜ் ரிஜிஸ்டர் நான். அந்த ரிஜிஸ்டர் வாங்கின நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஒரு பேஜை கூட நான் திருப்பியே பார்க்கல. 100 கல்யாணம் நடந்திருக்கு. 100 கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டராக நான் தான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பேப்பரை நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேப்பரை கூட படித்ததே கிடையாது. ஒரு பேப்பரை கூட நான் இன்றைக்கி வரைக்கும் படிக்கலை. இப்போ மேரேஜ் ரிஜிஸ்டரை எப்படி எழுதணுன்னு கூட எனக்கு தெரியாது. உண்மை அதுதான். ஏன்னா நான் அந்த ரிஜிஸ்டர் வந்த நாள்லேருந்து அதை மெயின்டைன் பண்ணி அதை எழுதி என்கிட்ட கையெழுத்து கொண்டு வந்து டேபிளில் வைப்பார். கையெழுத்து போடும் படிச்சிங்களா அப்படிம்பார். அது எதுக்குயா நீங்கள் எழுதுனது நான் என்னதுயா படிக்கணும்? நீங்கள் எழுதுனா நான் எழுதின மாதிரி தான் உடனே கையெழுத்து போடுவேன் நான். இப்படி ஒரு 100கணக்கான கல்யாணங்கள். இப்போ எனக்கு நேற்று உட்காந்து யோசனை பண்ணுறேன் நாம் ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரே ஒரு வயதான ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவரையே இழந்துட்டோமே நம்ம. இனி நமக்கு இப்படிப்பட்ட ஆளுங்க எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு முழு பொறுப்பெடுத்து நம்ம கையை தாங்கக்கூடிய, வலது கைக்கு வலது கையா, இடது கைக்கு இடது கையா, நம்மளை தோள் கொடுத்து தாங்கக்கூடிய ஆட்கள் எப்படி கிடைப்பாங்க? எனக்கே இப்படி இருக்க, குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? நானே இவளை யோசிக்கிறேன்னு. குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவர் அவ்வளவு சின்சியராக இருப்பார். கர்த்தர் தான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப தைரியம், ஆறுதல் கொடுக்கணும். சபைக்கும் இந்த மாதிரி நல்ல ஆட்களை ஆண்டவர், இன்னும் நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை நாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆட்களை ஆண்டவர் கொடுத்து சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த குடும்பத்திற்காக சேஷமாக இந்த அம்மா ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்க. அவங்க மனதளவில் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப மனதளவில் சோர்வடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய சரீரம் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. அவர்கிட்ட எந்த ஒரு பெரிய பலவீனங்களும் இல்லை. ஆனால் பைபிளில் 37ஆம் சங்கீதம் 37வது வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அமைதியாக வாழ்ந்தார், அமைதியாக மறிச்சிட்டார். எந்த ட்ராமாவும் அவர் லைஃப்பில் கிடையவே கிடையாது. அவருடைய டெத்துலேயும் ஒரு ட்ராமாவே இல்லை. ரொம்ப அமைதியாக வாழ்ந்தார்.
ரொம்ப அமைதலாக, யாருக்குமே அவர் எந்த சிரமமே கொடுக்கலங்க. ரொம்ப அமைதலாக வாழ்ந்தார், ரொம்ப அமைதலாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிருக்கிறார். இது மாதிரி மரணம் பொதுவாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது சாதாரணமானது இல்லை. நமக்கு இழப்பு தான், நமக்கு வருத்தம் தான், நமக்கு துக்கம்தான். ஆனால் இப்படி ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த மனுஷன் உண்மையிலேயே ஒரு நல்ல தெய்வீகமான மனுஷனாக இருந்தால் தான் இப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தட்டும். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒரு தகப்பனை போல, எல்லாருக்கும் ஒரு தகப்பனை போல, ஆபிரகாம் எப்படி ஒரு தகப்பனை போல வாழ்ந்தாரோ அப்படி ஒரு தகப்பனாக ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு பாராட்டுகிற ஒரு தெய்வீக தகப்பனாக அவரை உம்முடைய சபைக்கு நீர் கொடுத்தீர். ஒவ்வொருவரோடும் அவருக்கு இருந்த நட்புறவு, அவருக்கு இருந்த அன்பு, அவருக்கு இருந்த பாசம், ஒவ்வொருவரோடும் அவருக்கு இருந்த அந்யோன்ய உறவு, குடும்பத்தில் அவருக்கு இருந்த அந்யோன்ய உறவு, கொஞ்சமாய் பேசுவார் ஆனால் மனதிலே அதிக அன்புள்ளவராக வாழ்ந்த ஒரு தகப்பனிவர். வார்த்தைகள் ரொம்ப அளவாக இருக்கும், ஆனால் இருதயம் ரொம்ப அன்புள்ளதாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை, ஒரு அருமையான தேவ மனிதனை, சொல்லப்போனால் ஒரு ஆச்சரியமான ஒரு ஊழியரை நாங்கள் இழந்திருக்கிறோம் கர்த்தாவே. குடும்பம் இழந்திருக்கிறது, ஏன் சபையும் கூட மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது. ஈடு செய்ய முடியாத இழப்பாக நாங்கள் இந்த இழப்பை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அம்மா, பிள்ளைகள், மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், ஐயாவுடைய சகோதரர்கள், உறவினர்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, வழி நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்னு சொன்னீங்களே, ஒரு பெரிய சமாதானமான முடிவுப்பா. அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். நன்றி சொல்லுகிறோம், சமாதானமான முடிவுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதாய் என்னை பைமுள் மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. சாநிழல் பள்ளத்திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ளத்திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. மானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆத்துமல் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்தும தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நீ
சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி. ஆண்டவருக்கு மகிமை. பரலோக தூதர்கள் எங்களோடு பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார் தேவபிதா எந்தன் பரலோக தேவனே இறங்கி வந்திருக்கிறீரே. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதா என்னை பயில் புல்மேல் அவர் மேந்தமர் நீ அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே, உம்முடைய இனிய பிரசன்னம் இந்த அடக்க ஆராதனையில் எங்களை சூழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோகம் இந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், ஒரு தெய்வீகமான மனிதர் பரலோகத்திலே வந்திருக்கிறார். கர்த்தாவே, உம்மை உண்மையாய் சேவித்த, தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறையும் இல்லாமல் உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்றின ஒரு காலேபை போல இந்த மனிதர் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறாரே. இந்த உத்தம மனிதரை நாங்கள் நினைத்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரலோகம் சந்தோஷப்படுகிற இந்த நாளிலே நாங்களும் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இழப்பு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், தேவனோடு கூட வாழுகிறார், அங்கே அவர் நிம்மதியாய் இளைப்பாறுகிறார் என்கிற ஒரு மனநிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது ஐயா. நாங்கள் இழந்து விட்டோம் என்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவ சமூகத்தில் இருக்கிறார் என்கிற நினைவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூதர்களோடு கூட அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். பரலோகம் அவரோடு கூட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அடக்காராதனையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்து, வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரங்களிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் ஐயா. குடும்பத்தாரோடு கூட இருமப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் பொருளுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த குடும்பத்தாரோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமேன். இந்த சரீரமானது காசிமேடு கிறிஸ்தவ கல்ற தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அங்கே கல்ற தோட்டத்துக்கு வருகிறவர்கள் காசிமேடு கல்ற தோட்டத்திற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பூமியின் கூட
கடினமே அழிந்திடுமே, கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நாம் ஜீவிப்பேனே நீடொழியாய், ஜீவிப்பேனே நீடொழியாய். தேவசாயல் தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஃப்ராங்க்லின் ஜெபம் பண்ணுவார், நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாம் அனைவரும் கண்களை மூடி தேவனுடைய நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தில் எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே,
தேவன் நீர் இந்த குடும்பத்தில் அப்பா தலைவராக இருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை நல்வழியில் நடத்தி வந்த அப்பா என்னுடைய தாத்தா ஊர்ஜிசாமி ஐயா அவர்களுக்காக அப்பா நான் அப்பா இந்த நாளிலே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தேவன் தாமே எங்களிடமிருந்து பிரிந்து உம்மிடத்திலே இந்த நாளிலே அப்பா பரலோகத்தில் இணைந்த அப்பா அவர் நீர் அப்பா இந்த நாளிலே உம்மோடு இணைத்து கொண்டிருக்க அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அவருடைய அப்பா அந்த மறைவை குறித்து அப்பா மிகவும் துக்கத்தில் இருக்கிற எங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா சபை மக்கள் அனைவருக்காகவும் அப்பா இந்த நாளில் இடத்துல மன்றாடுகிறோம். தேவன் தாமே இந்த அடக்க ஆராதனையிலே அப்பா இந்த முடிவு கட்டத்தில் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் இருந்து அப்பா எங்களுக்கு நீர் அப்பா உங்களுடைய ஆறுதலை தர முடியாத செபிக்கிறோம். மனிதராலே அப்பா கொடுக்க முடியாத ஆறுதலையும் தேர்தலையும் இந்த நாளிலே தேவன் நீர் அப்பா எங்களுக்கு தர முடியாத செபிக்கிறோம். தேவன் தாமே இந்த முடிவு ஜெபத்தை கூட அப்பா நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இந்த வெளியில் இருந்து அப்பா உம்முடைய ஆறுதலினாலே எங்களை நிரப்ப முடியாத செபிக்கிறோம். தேவ அன்பு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தேற்ற முடியாத செபிக்கிறோம். தேவன் தாமே இந்த வேலையை ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்ல கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனிலும் நல்ல பிதாவே. ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்க செல்லுவோம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் இங்கு விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து காவலில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை அவரை வணங்கி துதிப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் கழிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து கிரீடத்தை நாம் தரிப்போம். ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். ஆடுவோம் பாடுவோம். துக்கம் நோவழிந்த சேமமாய் இளைப்பாறுவோம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில்
ஒன்றாய் ஜொலிப்போம். 15ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 55 வரை. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடம் நாம் பலருக்காக வந்து போகிறோம். ஒரு நாள் நமக்காக பலர் இந்த இடத்திற்கு வருவார்கள், இது போன்ற இடத்திற்கு வருவார்கள். ஆகவே மரணம் என்பது எல்லாருக்குமே பொதுவானது தான். சில நேரங்களில் ஆண்டவருடைய கிருபையினால், இரக்கத்தினால் கொஞ்சம் மரணத்தை மக்கள் ஏதோ மருத்துவ சிகிச்சைகள் வழியாக தள்ளி போடுகிறார்களே தவிர மரணத்தை யாருமே முற்றிலுமாக தவிர்த்து விட முடியாது. ஆகவே இந்த மரண நேரத்தில் நாம் முழுவதுமாக யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த சரீரம் இன்றைக்கு நாம் இந்த ஐயாவை மண்ணில் விதைக்க போகிறோம்னு இல்லை, விதைக்க போகிறோம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வேதாகமத்தினுடைய நம்பிக்கையின்படி நாம் விதைக்கிறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது விதை முளைச்சு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த சரீரம் ஜென்ம சரீரம் என்றும், இனி கிடைக்க போகிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்றும், இந்த சரீரம் பலவீனமான சரீரம் என்றும், இனிமேல் கிடைக்க போகிற சரீரம் மகிமையான சரீரம் என்றும், இந்த சரீரம் மண்ணுக்குரிய சரீரம் என்றும்,
விண்ணுக்குரிய சரீரம் ஒன்று கிடைக்க போகிறது என்றும் பவுல் அழகழகான வார்த்தைகளை விவரிக்கிறார். மண்ணுக்குரிய சரீரம் இது. ஆகவே இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை இன்றைக்கு மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக நாம் கொடுக்க போகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது போல கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு ஆழ்ந்த ஆழமான நம்பிக்கை மிக மிக அவசியமாயிருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு நம்பிக்கை குறைவாய் இருக்குமானால் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. உயிர்த்தெழும்பொழுது ஜென்ம சரீரத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சரீரத்தோடு, மகிமையின் சரீரத்தோடு, பரலோக சரீரத்தோடு கூட இந்த ஐயா உயிரோடு கூட இருப்பார் என்கிற நம்பிக்கை நம் அனைவருக்குமே இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நம்முடைய அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. இயேசுநாதர் வரும்பொழுது இந்த கல்லறை குழியிலிருந்து என்ன சத்தம் கேட்கும் என்றால், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தோடு கூட மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தை ஜெயித்தவராக இந்த ஜேம்ஸ் லூர்சாமி அவர்கள் ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட மகிமைக்கு போவார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் விதைக்கிறோம். வேதத்துல சொல்லுது, விதைக்கும் பொழுது நாம் இனி உண்டாகிற ஒரு மேனியை தான் விதைக்கிறோம். நாம் ஒரு நெல்லையோ கோதுமையோ விதைக்கிறோம், ஆனா ஒரு செடியை வைக்கிறோம், அதனுடைய மேனிய, அதனுடைய ஆக்சுவலான அதனுடைய சாயலை நாம விதைக்கிறது இல்லை, ஒரு சின்ன விதையை விதைக்கிறோம். அது மாதிரி ஒரு ஐயாவை ஒரு சிறு விதை போல நாம விதைக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலிலே ஒரு தேவதூதனை போல, ஒரு பரலோக வாசியை போல, ஆண்டவருடைய தூதர்களை போல நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உயிர்த்தெழுந்து இந்த ஐயா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தேவதூதன் போல மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவரோடு நித்திய நித்தியமாய் வாழ்வார். ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியினாலே நம்பிக்கையோடு உறுதியோடு கூட நாம் அவரை விதைக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மதிய நேரத்திலே ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த சரீரத்தை நாங்கள் விதைக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நம்பிக்கையோடு கூட உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஜேம்ஸ் லூர்சாமி ஐயா அவர்களை விதைக்க போகிறோம். இந்த குடும்பத்திற்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஆனாலும் சரீர பிரகாரமான இழப்பு எங்கள் எல்லாரையும் துக்கத்திற்குள் ஆக்கி இருக்கிறது. இருப்பினும் நாங்கள் எங்கள் இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ள, திடப்படுத்திக் கொள்ள, நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு உதவிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய பொறுப்பான கரங்களிலே கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கட்டும், வழி நடத்தட்டும், தேவ சமூகம் இருக்கட்டும், தேவ மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிதாவே, உம்முடைய உன்னத கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. ஆமென். ஆமென்.
cry for me, don't shed a tear. I've been set free, no need to fear. God spoke to me, my time had come. He made a way to bring me home. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. I saw the light, I took his hand, we flew on high to the promised land. My soul lives on in a better place, with all his glory, with all his grace. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. My pain is gone, please understand. My passing was in God's great plan. I'm with you still, each day and night. Just close your eyes, I'll hold you tight. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. I'm in your heart, I feel your pain. Don't give up hope, our love remains. I'll wait for you at heaven's door. We'll meet again one day for sure. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. Don't cry for me, don't shed a tear. I've been set free, no need to fear. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. Don't cry for me, I'm well within my soul.